ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி பால் கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பந்தாக சூப்பராக பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரேஷன் பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசியில் எப்படி கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவுனா அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுன்னு தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சுடுதண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதை தான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க தண்ணியை. நம்ம எப்பயுமே கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே போலவே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் சூடு கம்மியான உடனே நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடும். கொஞ்சம் ஆறின பிறகே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே போல் இந்த அளவில் தான் இருக்கணும் மாவு பிசைகிறது. ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெயை தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோலி குண்டு சைஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுலேயே சின்னதாக இருக்கா மாதிரி. நான் இன்னொரு பால் கொழுக்கட்டை வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்குமே நான் இது கூட ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அது நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யலை. இது நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்ய போகிறோம். அது ஒயிட் சுகர் போட்டு செஞ்சுருக்கேன். அந்த பால் கொழுக்கட்டையுமே வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம பந்து மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் தான் நான் உருட்டி எடுத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. இது பேச்சுக்கு சொல்ல, உண்மையாகவே எங்கள் வீட்டில் செஞ்சோம், எல்லாமே காலி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதே போலவே நல்லாவே திரட்டி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி கடாயில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி குண்டானில் வேக வச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு தட்டு தான்றதால கடாயிலே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு நல்லாவே வேக வச்சுக்கலாம். 3லேருந்து 5 நிமிஷம் வரையிலும் நல்லாவே வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லாவே கொழுக்கட்டை வெந்து வந்துருச்சு. இருக்கட்டும், எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, பால் காய்ச்சி தான் வடிகட்டி சேர்த்துக்கிட்டேன் கடாயில். 1 கப்புக்கு 1 கப் அளவுன்னு சொல்லிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். மொத்தம் 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை 1/2 லிட்டர் பாலில் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். கூட ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நல்லாவே தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். நம்ம நட்ஸ் ஏதாவது சேர்த்தாலுமே இன்னுமே சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். நீங்கள் நட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. பாதாம் முந்திரி ஏதாவது இருந்தால் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே சேர்க்க வேண்டாம். பால் ஒரு கொதி வந்ததுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையை உள்ளார சேர்த்துடலாம். பால் கொழுக்கட்டையை 2-3 விதமாக செய்யலாம். ஒன்று நார்மல் தண்ணியில் நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை இதே போல் பிடிச்சி வேக வைக்காமையும் சேர்ப்பாங்க. அதே போல் பாலில் கொழுக்கட்டையை வேக வைக்காமல் அப்படியேவும் பச்சையாகவே மாவை உருட்டி சேர்ப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி செய்கிறதுல ஒன்றும் விருப்பம் இல்லை. இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தோம்னா மதியத்துக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா கெடாமையும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுருந்தேன், அதையுமே உள்ளார சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பால் கொழுக்கட்டை. நல்லா சுட சுட மழைக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு கப்புக்கு மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் துருவின கப்புலேயே நம்ம ரெடி பண்ண பால் கொழுக்கட்டையை உள்ளார சேர்த்துட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கா, பார்க்குறதுக்கே சாப்பிட்ணும் போல். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கான்னா பெல் ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.